சேலத்துல பள்ளிக்கூட யூனிஃபார்மோட பையனும் பிள்ளையும் கஞ்சா பயன்படுத்துகிற காட்சிகளை தொலைக்காட்சிகள் எடுத்து வெளியே போட்டுச்சே. அப்ப அந்த பசங்க கையில கொடுக்கிற கஞ்சா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பையன் கையிலையும் கொடுக்கப்படலாம். அதற்குள்ளாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொண்ணுகளுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம விழிச்சுக்கணும். விழிச்சு இந்த வர்ற தேர்தல்ல இந்த 5 வருஷ கால ஸ்டாலின் ஆட்சிக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரி நம்முடைய வாக்குகளை கொடுக்கணும். நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு அடிக்கிற சாவு மணியாக இருக்க வேண்டும். நம்ம ரொம்ப நம்பிக்கையோட களத்தில் நிக்கலாம். நீங்க இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, கோவை மாவட்டத்துல 2021 வரலாறு தான் திரும்ப போகிறது. 11க்கு 11 தொகுதியும் நாம் தான் வெற்றி அடைய போகிறோம், சந்தேகமே இல்லை. இப்போ என்னங்கிறா, இப்ப பக்கத்துல இந்த செந்தில் பாலாஜி கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னமோ அது ஆயிருமா என்னமோ அது ஆயிருங்கிற ஒரு எங்காயம் ஆகாது. செந்தில் பாலாஜிக்கு நல்ல குடும்பத்துல இருந்து 6 ஓட்டு போடுவா, 6 ஓட்டு போடுவா. 41 பேர்த்த கொன்னு போனமா மேல ஏத்தி விட்டுட்டு கரூர்ல செருப்புல அடிப்பான்னு சொல்லிட்டு இங்க வந்து தேர்தல் நிக்கிறா. நீ என்னமோ பெரிய செந்தில் பாலாஜி பிடிக்கல. காசை கொண்டு போய் கொடுக்கறத தவிர செந்தில் பாலாஜியால் நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கடா தமிழ்நாட்டுல. காசை கொடுக்கிறது, கொலுசை கொடுக்கிறது, வெள்ளியும் தங்கத்தையும் கொடுக்கிறது, அயோக்கியத்தனம் பண்றது, ரவுடிசம் பண்றது. 18 வேட்பாளர் போட்டிருக்கிறானுங்க கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து. ஏய், வேலுமணிங்கிற ஒத்த சிங்கத்தை வச்சு நின்னுக்கிறோம்டா நாங்க கோயம்புத்தூர்ல. நல்ல ஆம்பளை அப்படிதான் போட்டி போட்டிருக்கணும். 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேட்பாளரா போட்டு எதுக்கு? ரவுடிசம் பண்றதுக்கு. வேற எதுக்கு? இவன் பண்ற ரவுடிசம் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இந்த செந்தில் பாலாஜி போன்ற ஜனநாயக விரோத அயோக்கிய சக்திகளை இந்த முறை மக்கள் துரத்தி அடிக்க போறாங்க. கோயம்புத்தூருக்குள்ள வந்தா என்ன நடக்கும்ங்கறத காட்ட போறாங்க. இந்த செந்தில் பாலாஜி எல்லாம் அங்க விஜயபாஸ்கரனுக்கு பயந்து இங்க ஓடியாந்தது. அவரு இந்த கறிக்கடையில ஆடு மாட்டுச்சுன்னா கறிக்கடைக்காரர் வச்சிருப்பாரு பாருங்க, அறுவாளை தூக்கிட்டு தயாரா அப்படி நின்று இருந்தார் விஜயபாஸ்கரன். இப்ப இந்த ஆடு கறிக்கடைக்கு தப்பிச்சு புலி குகைக்குள்ள வந்து மாட்டிருச்சு. என்ன சுத்தி நிக்கிற அடிச்செறிய போற. அதனால தொண்டாமுத்தூர்ல அடிக்கிற அடி நமக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் கேட்கணும். அந்த மாதிரியாக நாம் வாக்குகளை கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம். நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் டெபாசிட்டே வாங்க முடியாது, பாவம். அவரை பத்தி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு கட்சி தெரியுது, அது திமுக விட குறைவா தான் வாங்க, ஆனா வாய் கொஞ்சம் நீளமாக்குது. இந்த நடிகர் கட்சி என்ன கன்றது கிரகம், நம்ம கூட நின்று இந்த கிரகம் தான் அங்க நிக்குது. அவனெல்லாம் வாயை ஒழுங்கா வச்சுக்கணும். அண்ணன் எஸ்பி வேலுமணி என்கிறவர் சாதாரணமான நபர் கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் இன்றைக்கு தவிர்க்கப்பட முடியாத சக்தியாக இந்த மண்ணிலே இருந்து உயர்ந்து நிற்கிற ஒரு தலைவன். எப்படி